Good morning students. Today now we are discussing about human health and disease. The last class life cycle of Plasmodium. Today now we are discussing about prevention of malaria. Okay, but what is malaria? There is a protozoan disease. How will you prevent malaria? Prevention of malaria. Prevention of malaria. Malaria வை எப்படி சார் prevent பண்ணலாம்? எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா killing the broker carrier. ஓகேவா? கேரியரை கட் பண்ணா டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகிறது அவாய்ட் பண்ணலாம், prevent பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் லாக்டவுன் கொரோனா எதுக்காக லாக்டவுன் பண்றாங்க? அப்ப இன்ஃபெக்டட் பீப்புள் spreading through எப்படி அப்படினா others. ஓகேவா? அப்ப அவனை கட் பண்ணா யார இன்ஃபெக்டட் கொரோனா பேஷண்ட புடிச்சு வச்சோனா அவனால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பர்சன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், பிரிவென்ட் பண்ணலாம். அதுக்கு தான் லாக்டவுன். இப்போ அதே மாதிரி தான் இங்க புரோக்கரை கட் பண்ணா டிரான்ஸ்மிஷன் ஸ்டாப். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதனுடைய மலேரியா புரோக்கர் யாரு? Plasmodium இருக்குல்ல, protozoan disease. இதுக்கு புரோக்கர் யார்? ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ. அப்ப ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோவை கில் பண்ணா, ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோவை கில் பண்ணா உனக்கு என்ன சார் பண்ணலாம்? டு prevent ஃபார் என்ன சார் அப்படினா மலேரியா. ஃபர்ஸ்ட் killing the insect. தி பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் killing the insect. killing mosquito. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கில் பண்றோம். எந்த மஸ்கிட்டோ? ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ. ஃபீமேல் அனாப்ளஸ். ஓகே, ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ கில். சரிப்பா, இதனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டா ஒரே லைன் தான். இது பாசிபிள் பிரேக் டவுன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சைக்கிள். இது உங்களுக்கு என்ன பண்ணும்? பாசிபிள் பிரேக் டவுன். breakdown of another transmission cycle. ஓகேவா? அந்த டிரான்ஸ்மிஷன் சைக்கிள் லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா, அப்படியே நெக்ஸ்ட் மஸ்கிட்டோ தென் மேன் தென் மஸ்கிட்டோ அப்படியே கண்டினியூ ஆகுறது என்ன பண்ணும்? ஸ்டாப் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு கில்லிங் த ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ. ஓகே, இதனால என்ன ஆகும்? பாசிபிள் டு prevent transmission cycle. Do you understand? Then for the mosquito, another point, for the mosquito lay the egg. Inge water bodies. Mosquito lay the egg enga sir appadina water. Then grow and develop. Okay. இப்போ மேக்ஸிமம் உனக்கு என்ன? மஸ்கிட்டோ லே தி எக் எங்க சார் அப்படின்னு கேட்டா வாட்டர்ல. தென் ஓகேவா, தி எக் கேட்ச் அவுட் லார்வா. ஓகே, இந்த லார்வா கேன் க்ரோ அண்ட் டெவலப் எங்க சார்னா வாட்டர் பாடிஸ். ஓகே, வாட்டர் பாடிஸ்ல க்ரோ டெவலப் ஆனாலும் இட் கேன் பிரீத் எங்க சார் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் ஏர். பிரீத் எதை சுவாசிக்குது? சர்ஃபேஸ் ஆஃப் ஏர், வளிமண்டலத்தில் மேலே இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்குது, அட்மாஸ்பியரிக் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? மஸ்கிட்டோ லே தி எக் இன் வாட்டர், தென் they catch out larva. The larva can grow and develop the water surface. It can respire or breathe in the surface of air. வளிமண்டல சரி அந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்குது. ஓகே, இப்போ இதை எப்படி சார் prevent பண்ணலாம்? ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா என்ன சொல்லுவோம்? oil can spread.
Oils can spray. ஓகே, இப்போ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவதா உனக்கு என்ன சார் ஏற்படுத்துது? இட் கேன் டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங். ஓகே, இப்போ ஆயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ ஸ்ப்ரெட் பண்ண உடனே உனக்கு என்ன ஆகும்? இம்பாசிபிள். இம்பாசிபிள் ப்ரோ யார் சார்? லார்வா, பியூப்பா. லார்வாவும் டெவலப் ஆகாது, பியூப்பாவும் டெவலப் ஆகாது. எல்லாமே உனக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் ஆகிடும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சரி, இது ஒரு பாயிண்ட். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஓகேவா, இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரை சொல்லலாம் அப்படின்னா அந்த பாண்டு, ட்ரைனேஜ், டிச்சஸ். மூணாவது பாயிண்ட், பாண்டு, ட்ரைனேஜ், டிச்சஸ், அதர் ஸ்டேக்னன்ட் வாட்டர். ஓகே, அதாவது பாண்டு, ட்ரைனேஜ், டிச்சஸ் அண்ட் பர்மனன்ட் ஸ்டேக்னன்ட் வாட்டர் டு யூஸ் என்ன சார்? கம்பியூசியா, தட் இஸ் a larvivorous fish அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கம்பியூசியா fish it can feed egg and larva. ஓகே, அப்போ எக் இல்லை, லார்வா இல்லை, லார்வா இல்லைன்னா அடல்ட் இல்லை, அடல்ட் இல்லைன்னா மஸ்கிட்டோவே இல்லை, அப்போ மஸ்கிட்டோ இல்லைன்னா மலேரியாவே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? we are controlling, we are using yes a Combusia larvae, Combusia fish mean. அப்போ the Combusia can grow in pond, drainage, ditches, permanent stagnant water. Okay, it can using to killing larva and pupa or egg etc. அப்போ இது ஒரு மெத்தட். இப்போ drainage method, understand? Then it can using for Bacillus thuringiensis. PT ன்னு சொல்லுவோம். Bacillus thuringiensis. It is act as என்ன சார் அப்படின்னு கேட்டா என்னது? ஓகே, மெடிசன். Bacillus thuringiensis அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டா ஸ்ப்ரேடு. எங்க ஸ்ப்ரேட் பண்றோம்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் சர்ஃபேஸ்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ணும் சார்? இட் கேன் கில் மஸ்கிட்டோ லார்வா. மஸ்கிட்டோடைய லார்வாவை கொன்றும் அல்லது எக் எல்லாத்தையும் கில் பண்ணிடும். இட் கேன் நான் இன்ஃபெக்டட் ஃபார் அதர் அனிமல்ஸ் ஆர் நான் டாக்ஸிக் ஃபார் அதர் அனிமல்ஸ். இது நான் டாக்ஸிக். இது ஒன்லி டு கில், ஒன்லி அஃபெக்டட் ஃபார் யாருன்னா மஸ்கிட்டோ லார்வா, பியூப்பா, அடல்ட். cannot affected for others or other water bodies animals. Okay, understand? Okay pa, இது ஒரு சைடு. It is a pest protection. Okay, pest protection என்ன சார்? against the malaria. Pest protection என்கிட்ட against யாருக்கு எதிரா? மலேரியாவுக்கு எதிரா. என்ன சார் பண்ணணும்? to avoid bite of female Anopheles mosquito. கொசு கடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்போ இட் கேன் யூஸிங் ஃபார் என்னது? மஸ்கிட்டோ நெட், மஸ்கிட்டோ காயில், அந்த மஸ்கிட்டோ ரிப்ளன்ஸ் எக்ஸெட்ரா. இட் கேன் யூஸிங் கேன் அவாய்டிங் ஃபார் என்ன? மஸ்கிட்டோ பைட்டிங். கொசு கடிச்சாதான் மலேரியா வரும். அப்போ மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணால் இட் கேன் அவாய்டிங் என்னன்னா மலேரியா. அப்போ வி ஆர் யூஸிங், யாராவது யூஸ் பண்ணுறோம்? மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணுறோம், மஸ்கிட்டோ காயில், மஸ்கிட்டோ ரிப்ளன்ஸ், ஓகே எக்ஸெட்ரா. பட் இதெல்லாம் இது பண்ணும்போது என்ன பண்ணலாம்? இட் கேன் ப்ரிவென்ட் ஃபார் மலேரியா. சரிப்பா. அப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1950 உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1950 ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரி இன்ட்ரடியூஸ் த மலேரியல் இரெடிகேஷன் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? Malarial eradication program. Eradication means a totally destroyed program. Okay, but in this program is not successful. Sir, Government of India என்ன சார் பண்ணுது அப்படின்னா in 1950 malarial eradication program என்ன பண்ணுது? இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, இது என்ன சார் பண்ணல? பட் in this வந்து பாத்தீங்க அப்படின்னா malarial treatment in this program not successful. ஏன் சார் சக்சஸ்ஃபுல் ஆகல? பட் இந்திஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மலேரியல் பேரசைட்ஸ்
ஓகே, அப்போ அந்த மலேரியல் பேராசைட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் எதிர்ப்புத்தன்மையை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். ஓகே, மஸ்கிட்டோஸ். தென் நெக்ஸ்ட் அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்செக்டிசைட் DDT ஆமாம் இருக்கு இல்லையா, டைஃப்ளோரோ டைஃபினைல் ட்ரைஃப்ளோரோஈத்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட் இந்த மாலத்தியான் பேரத்தியான் அப்படிங்கிற இதுக்கு எகெயின்ஸ்டாக யார் சார் டெவலப் ஆகிட்டா ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்திடுச்சுன்னா மலேரியல் பேராசைட்ஸ். ஓகே, அது ஆன்டிபாடிஸை எகெயின்ஸ்ட் பண்ணிக்கிட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டு, அப்போ அதனால் என்ன பண்ணலாம், இட் கேன் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே சரிப்பா, இப்போ வந்து பாருங்க இந்த டூயினோ மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் பாருங்கள் மலேரியல் வேக்சின். ஓகே, ப்ரிவென்ட் த மலேரியல் வேக்சின். சரிப்பா, இதை ஒன்லி என்னன்னு கேட்டால் அதாவது அப்ரூவ்டு வேக்சின், ஒரே ஒரு வேக்சின் மட்டும்தான் அப்ரூவ்டுங்கிற 2015 RTS வேக்சின் சொல்லுவோம். ஓகேவா, அந்த RTS வேக்சின் ஒன்லி அப்ரூவ்டு வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது மஸ்குரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்குரீஸ் RTS muscaris only approvable vaccine for malaria. ஓகேப்பா, பட் இந்தியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் வேக்சின் ஃபார் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் ஏ லோ எஃபெக்ட் தான், குறைவான எஃபெக்ட் தான். அதுவும் எத்தனை பர்சன்டேஜா, தட் இஸ் வந்து பார்த்தா 26லேருந்து 50 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 26லேருந்து எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் என்னது 50% தான். அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட், இப்போ அந்த RTS வேக்சின் அப்படிங்கிறது ஓகேவா, the babies between 6 to 10 weeks or 12 weeks, sorry 6 to 12 weeks, 12 weeks குழந்தைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, cannot use, பயன்படுத்தக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. RTS vaccine, the approvable vaccine sir, in this vaccine do not using for the child between babies between 6 to 12 weeks, children கிடையாது babies 6 to 12 வார குழந்தைகளுக்கு எதை யூஸ் பண்ணக்கூடாது, RTS வந்து பார்த்தா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இதில் RTS என்ன சார் மீனிங், RTனா ஆர்னா என்னவா, சென்ட்ரல் ரிப்பீட்டட் ரீஜன் சொல்லுவோம். ஆர் மீன்ஸ் என்னவா, சென்ட்ரல் ரிப்பீட்டட் ஆர், சென்ட்ரல் ரிப்பீட்டட் ரீஜன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டால் என்னது, பிளாஸ்மோடியம். சென்ட்ரல் ரிப்பீட்டட் ஆர், சென்ட்ரல் ரிப்பீட்டட் ரீஜன் ஆஃப் என்ன சார் அப்படின்னா பிளாஸ்மோடியம். ஓகே, இது ஆர். டி ஃபார் என்ன சார் அப்படின்னா டி செல் எபிட்டோப், பார்த்தோம் பேரட்டோப் எபிட்டோப், ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஃபார்மேஷன் பார்த்து ஞாபகம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த டி செல், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது என்னது, டி செல்ஸ் ஆஃப் எபிட்டோப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, டி செல்ஸ் ஆஃப் எபிட்டோப். அண்டர்ஸ்டாண்டா, சரி பாப்பா. எஸ்னா என்ன சார், ஹெப்பாட்டிட் பி சர்ஃபேஸ் ஆஃப் ஆன்டிஜன். இந்த எஸ் அப்படிங்கிறது ஹெப்பாட்டிட் பி surface of HP antigen, ஹெப்பாட்டிட் B surface of antigen அப்படினு சொல்லுவோம். அப்ப R means என்னன்னு கேட்டா central repeated plasmodium, T means என்னன்னு கேட்டா T cell of epitope. அதே மாதிரி next S அப்படிங்கிறது ஹெப்பாட்டிட் B surface of antigen, அதுக்கு ஹெப்பாட்டிட் B surface of antigen அப்படினு HPAG ன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா, ஓகேவா? பார்த்துக்கோ, இதில் ப்ரீவென்ஷன் ஆஃப் மலேரியான்னு நீ ஓனாக ரைட் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கில்லிங் பண்ணுறது, மஸ்கிட்டோ கில் பண்ணுறது, 2 மஸ்கிட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது, அதே மாதிரி கம்பியூசியா லார்வா, இல்லை கீவேர்டுனா இதான் கம்பியூசியா லார்வே ஆயில் கேன் ஸ்ப்ரே பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லிங் த மஸ்கிட்டோ, அதே மாதிரி எகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா. அண்டர்ஸ்டாண்டா, இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த RTS வந்து பார்த்தா அப்படின்னா வேக்சின் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. Understand? Okay, thank you.